ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு யாராச்சும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். போங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம உட்பேக்கர் ஸ்கின் எடுத்தாச்சு கைஸ். ஃபைனலாக எல்லா காசையும் புண்ணிக்கிட்டு தான் விட்றானுங்க கரீனாக்காரனுங்க. அதை பாருங்க, கடைசியாக ஃபைனலி உட்பேக்கர் ஸ்கின் எடுத்தாச்சு. இவ்வளோதான் ஸ்கின் வச்சுருக்கிறேன். ஆகும் ஒருத்தர் புதுசாக கிடச்சிருக்குறான். ஓகே, இப்போ லோனஃபுல் நூப் ஃப்ராங்க் தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம 4 மேட்ச் வரைக்கும் போயிட்டு நம்ம கடைசி மேட்ச் தான் கைஸ் பிடிச்சோம். விளாட்றோமா இல்லையாங்கிறது தான் ட்விஸ்ட்டு. கடைசி வரைக்கும் பார்த்துட்டு போங்க. துப்பாக்கி சும்மா கொஞ்சம் டைம் லேட்டாகனே வாங்குவோம். அப்போ தான் நம்ம பாட்டுன்னு அவனுக்கு தெரியும். அது வாங்கிச்சு, பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம நல்ல மாதிரியே நடிக்கணும். அதான் துப்பாக்கி கையில் வச்சிடக்கூடாது, இல்லைன்னா துரோகம் மூமெண்ட் இப்போ அடிப்பான் பாருங்க. தெரியும், நம்ம எல்லா மேட்சும் பொறுத்து தான் போகணும். 4வது மேட்ச்சு தான் நம்மளோட ஆட்டத்தை காமிக்கிறோம். இப்போ வேற நான் கொஞ்சம் இது மாற்றிருக்கேன் பாருங்க. என்ன ஆக போதும், மக்கார் தர போதா என்னன்னு தெரியல. உனக்கு டஃப் கொடுத்தா ஆடுன்றானா? உனக்கு என்ன மாப்பிள்ள அடிச்சுக்கோ, நீ எவ்வளோ அடினா அடி. நான் அடுத்த மேட்ச் பாடுறேன் உன்னை. சரி, 4 ரவுண்டு சரி அடிச்சுக்கா. நீ அடிச்சிட்டு போ. புதுசு மாரி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படி அடிச்சுட்டு போகிற வழியை பாருப்பா. நம்மகிட்ட போட்டியாடா டேய். 4வது மேட்ச் கண்டிப்பாக நீ 4வது ரவுண்டு செத்துடலாம். டெசர்ட் எடுத்து அடிப்பான். டெசர்ட் எடுத்துட்டான். எமௌண்ட்டாக போட்டிருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடுப்பாகுது. சும்மா ஒரு எமௌண்ட்டை போடும். கத்த வராரு, கதற விட போகிறாரு. ஐயோ, இங்கே நம்மள தென்னி இருந்து அடி அடி வா. அரை மக்ருனி மண்டையா, ஏன்டா அட்ரா சீக்கிரம் பாருங்க. அப்படியே உள்ள ஒரு ப்ரோ பிளேயரு அப்படியே கூஸ் பம்ப் ஆகுது போல. என்னன்னே தெரியல. அந்த பொண்ணுங்களை அடிக்கிற மாதிரி மட்டுமே தான் இது பண்ணுறாங்க. கடைசி ரவுண்டு தான் பயப்பிள்ளைக்கு ஆப் வைக்கிற நேரம். ஜாலியாக வரும், அப்போ தான் வைக்கணும் வண்டியிலேயே. அதனால் பயமாக இருக்குது. செட்டிங்ஸ் வேறு சரியில்லை, அசிங்கமாக இருக்கணும் நான் பண்ணுறதுக்கு. இப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். வந்துட்டான் பாருங்க. நான் ஆஃப்லைன் நினைக்கிறேன். அதான் தேவைலாம் சீக்கிரம்ன்றா. அடிக்கிறியா? நான் அடிக்கிட்டா அடிச்சு விட்டுடலாமா கைஸ்? பாருங்களேன், அவ்வளோ துடி பிடிச்சிட்டு கிடக்குறானே. நம்ம முழுசாக பண்ணிட்டு தான் விட்றோம். ஜெயிக்கிற வரைக்கும் நான் போட்டுட்டு தான் கைஸ் இருப்பேன் மேட்ச்சு. ஓகே, போடுற நீ அமௌண்ட்டு இப்போ இருடா மாப்பிள்ள. உனக்கு கத்தா வராரு, கதிர விட போறாரு. கத்தா வராரு, கதிர விட போறாரு. வந்தா போனாரு. மாட்டேன் இப்போ வரட்டும். அங்க தம்பி. ஆஹா, உடச்சிரும். எச்சாட்டோ உடம்பு சாட்டோ ஒன்று எப்படியாச்சும் அவனை உழுவுங்க. பண்ணலாம். கதரோட எங்கிட்டே அமௌண்ட் போடுறியா மாப்பிள்ள? இந்தாடா வச்சுக்கோடா. யாருக்கிட்ட இப்போதான் கைஸ் தெரிவிக்க விட்டுட்டு இருக்கிறோம். யாருக்கிட்ட? எங்கிட்டே வாடா. வாடா நீ பார்த்துருங்க. தேவையில்லாம
கொஞ்சம் கிட்டக்கு இருக்கும்போது நான் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டீங்களா இப்போ 16 அதான் மொக்க தெரியாமல் யூஸ் பண்ணிட்டேன். இதான் கைஸ் லாஸ்ட் மேட்ச்சு. இதில் நம்ம வந்து நேர்மையாக உண்மையாக விளாண்டுடலாம். பாட்டு ஃப்ரங் கிடையாது, பாட்டு ஃப்ரங் அடுத்த வீடியோவில் வரும். நான் தான் அப்பயே சொன்னேன்ல செட்டிங் சரியில்லைன்னு. வராரு கதிர விட போறாரு, ரத்தா வராரு கதிர விட போறாரு. மாசா இருக்குது கன்ஷன். ஏழை கேரக்டர் வச்சுக்கனாலே கொஞ்சம் விளையாட வரமாட்டேங்குது, தவறுது புரி. அதில் ஏறனா அடிப்பான். ஓ தம்பி அந்த கொண்டுட்டீங்களா? வாடி நீ வா வாடா. பயமா இருக்கு ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறேன். ஓ ஃப்ரெண்டா நீ நம்ப முடியலையே. அந்தாண்ட போ. கேளுங்க எல்லாம் ஃப்ரெண்டாக முடியாது. அதெல்லாம் பாய்ஸுங்கிறனே, கேர்ள்ஸ் கேரக்டர் வச்சுட்டு பாய்ஸுங்கிறேன். ஐயோ புரிஞ்சு மாட்டியா பொண்ணுக்குட்டியே எங்க இருக்கிற? வந்துட்டேன் முடியுது. குருணி மண்டையா டோ போட்ட பேரு சூப்பரு. அரே யார் குருணி மண்டையா சொல்ல கேக்குதா? மக்குருணி இங்க காணும். மக்குருணி மண்டை மாதிரியே இருக்குது, ஆனா அது கிள்ளி மண்டை தான் நினைக்கிறேன். இருக்குது இது மக்குருணி மண்டை எப்படியும் அங்க வீடு இருக்கும். ஓடுற ஓ மக்குருணிய வா வா வா. உன்னை எப்படியாச்சும் நான் வச்சா தூக்கி தாண்டி விடுவேன். குருணி மண்டையா தீரி வண்டியா. கண்டுபிடிச்சிட்டேன். கூல் டவுன் கூல் டவுன். இந்த மாதிரிலாம் என்னை அடிக்கலாமா நீ? நான் எவ்வளோ சின்ன பிள்ளை தெரியுமா? செத்துப்போ. இதுக்குதான் என்கிட்ட இருக்கக்கூடாதுங்கிறது. என்னையே அடிச்சது பார்த்தீங்களா? இப்போ நான் நிறைய வேர்ச்சர் அடிக்க கற்றுக்கிட்டேன். நான் குட்டி ப்ரோ பிளேயராக மாறிட்டேன். எஸ் சத்தா வராரே கதிர விட போறாரே அந்த பட்டையன்னு வாயில் வருது. பாதி லைன் தான் தெரியும், ஃபுல்லாலாம் தெரியாது. பாட்டு பார்த்துக்கிட்டு போட்டுட்டு போய் இதுதான் மக்குருணி மண்டை. சும்மா முண்டிஞ்சா நீ கண்டுபிடாங்க. இங்கேயே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுவாமா இல்லை ஃப்ரீஸை போகும். அப்படியே குழப்புது, என்ன பண்ணுறது? மக்குருணி வந்துச்சு. ஆஹா என்ன இது இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது? வா 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 வாடி வா கண்ணு விரி பார்த்துட்டு நினைக்கிறேன். பார்க்கவே பார்த்துட்டு இப்போ கண்டிப்பாக வரும், அந்த சைடு வரும். அப்படியே போட்டிருக்கு. நான் சொல்லுது கண்டிப்பாக அங்க குறி பத்திட்டு இருக்குது. நம்மளுக்கு என்ன நட கை சைடுலாம் எனக்கு அதிகமாக. ஓ நீ ஆஃபின் பண்ணலாமாப்பா? பரவாயில்ல. நானும் அடா தவறாரு கல்லூட போறாரு. இந்த மேட்சோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்.
யாரும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க கைஸ். ஸ்கூல் டைமு, அதனால தான் நம்ம இப்போ வீடியோ போடுறதில்ல. ஒர்க் ஷீட்டு அது இதுன்னு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பாட்டாக இருக்காது. ஒரு டெஸ்டிங்காக நம்ம பாட்டு தான் நான் நிற்கிறேன் அப்படி நினச்சி மட்டும் போயிடாங்க மிஸ். பாட்டு வேறு ஓ தம்பி என்ன பண்ணலாம், ஒரு மேட்ச் விட்டு விடுவாமா எப்படின்னே பாரு, விடுவோமா அடிப்போமா என்ன பண்ணுறதுனே தெரியல. சில ப்ரோ பிளேயர்ஸ்லாம் இப்படி குதிச்சு இப்படி அடிக்கிறாங்க. ஆனால் ஒன்று செட் இருந்துச்சு. நான் வேற மாதிரி ட்ரை பண்ண போனேன். போடுத கிட்ட லாஸ்ட் மேட்ச் கூட நம்ம ஹெச்சர் அடிச்சு தான் விடுறோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஃபுல்லாக ஹெச்சர் அடிக்கிறது மட்டும்தான், ஒரு துள்ளி கூட உடம்பு சாட்டு படக்கூடாது. அந்த மாதிரிலாம் கமெண்ட் விடுங்க. ஓகே கைஸ், ஈவெண்ட்லாம் கொஞ்சம் சொல்ல மறந்துட்டேன். அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். 7th anniversary ஈவெண்ட் வந்துருச்சு கைஸ். ஃபைனலி அப்டேட் பண்ணவங்களுக்கு தெரியும், அப்டேட் பண்ணாதவங்களுக்கு பார்த்துங்க. பாருங்க 17 வந்துருச்சு. இன்னும் ஒன்று தான், அது இன்னும் வேறு மேட்ச் போட்டு நான் க்ளியர் பண்ணிவிடுவேன். என்ன இது சரி. ஓ நானே ஒன்று புரியல கைஸ். நிற்கிது ஒன்று குளோவல் கிடைக்கும். டீம் ஒன்றுன்னு ஏதோ ஒன்று போட்டிருக்குது, குளோவல் கிடைக்கும். அடுத்தது நிறைய கிடைக்கும் கைஸ். இப்போ பாருங்கள், இது விளாண்டா இது ஒன்று கிடைக்கும். அப்புறம் இது விளாண்டா பேரஷூட் கிடைக்கும். பிளேயர் ஓல்டு பீக் 5 times. பிளேயர் ஓல்டு பீக் 5 timesன்னு போட்டிருக்குது, என்னன்னு தெரில. இந்த மாதிரிலாம் கிடைக்கும் கைஸ் தான் பாருங்கள். ஓகே கைஸ், உங்களை எப்பயுமே நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பாய் பாய், டேக் கேர்.